வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. வருகின்ற 14/5/2024 அன்று வைகாசி மாதம் பிறக்கிறது. கடவுள் பக்தி அதிகமுள்ளவர், தனது கல்வியை பெரிதும் பேசுபவர், திடமாக இருப்பவர், பெருந்தன்மையான போக்கும் உள்ள உங்கள் ராசிநாதன் குரு. உங்கள் நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களை கொண்டவர் நீங்கள். நட்சத்திர பலன்கள் இந்த வீடியோவின் இறுதியில் பார்த்து மகிழுங்கள். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 12இல் சனி, ராசியில் ராகு செவ்வாய், 2இல் சுக்கிரன் புதன், 3இல் சூரியன் குரு, 7இல் கேது அமர்ந்திருக்கிறார்கள். செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகியவர்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். உங்கள் ராசிநாதன் குரு 3இல் சூரியனுடன் இணைந்திருப்பது மிகச்சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உங்கள் கவனக்குறைவால் பிரச்சனைகளை சந்திக்கலாம். சக ஊழியர்களுடன் மேலதிகாரிகளுடனும் சுமூகமான உறவை பேணுவது நல்லது. வருவாய் சீராக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும். உபஜெயஸ்தானமான 3வது இடத்தில் உங்கள் ராசிநாதன் குருவும் சூரியனும் இணைவது உங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. உங்கள் தொழில் வியாபாரம் அதிகரித்து லாபம் உயரும். மற்ற மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வருவாயை பெற்றுத்தரும். கூட்டு தொழிலும் குடும்ப தொழிலும் லாபம் தரும். அரசு துறையின் மூலமாக நற்பலன்களை பெறுவீர்கள். நிதி நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் நல்ல வளர்ச்சி இருக்கும். வேலை, தொழில், விவசாயம் மூலமாக மட்டுமல்லாது வேறு வழிகளிலும் பணம் வரும். குடும்பத்தினரின் வருவாய் சீரானதாக இருக்கும். 12இல் நிற்கும் சனி பகவானால் செலவுகள் அதிகரிக்கும். முடிந்தவரை செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையேயான உறவு பலப்படும். புரிதல் அதிகரிக்கும். ஈகோவை விட்டு மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகள் அவர் போக்கில் விட்டுவிடுவது நல்லது. குடும்பத்தினருடன் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் தரும். உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். உடல்நிலையை பொறுத்தவரை சீராக இருக்கும். கால மாற்றத்தினால் ஏற்படும் சில தொந்தரவுகளை சந்திக்கலாம். குடும்பத்தில் மருத்துவ செலவுக்கு சிறு தொகையை செலவிட வேண்டியிருக்கும். மாணவர்கள் தங்கள் விரும்பிய கோர்ஸ் எடுத்து படிக்க நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். புதிய சூழ்நிலைகளை ஏற்று உங்கள் குறிக்கோளில் மட்டுமே அதிக கவனம் செலுத்துங்கள். இனி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் மாதம் வாகன யோகம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்பத்தினரின் ஆரோக்கியத்திலும் குழந்தையின் மேலும் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் நேரத்திற்கு வேலையை முடித்து கொடுப்பீர்கள். வியாபாரம் தொழிலில் வருவாய் அதிகரிக்கும். பண வரவு திருப்தி தரும் வகையில் அமையும். சந்திராஷ்டமம் மே 30. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 24, 25. உத்திரட்டாதி நட்சத்திரம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரரிடம் மன வருத்தம் ஏற்படலாம். உறவினர் நண்பர்கள் உதவுவார்கள். உத்தியோகத்துக்கு விரும்பியது நடக்கும். தொழில் வியாபாரம் சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில் லாபம் உண்டாகும். வருவாய் ஒரே சீராக இல்லாமல் ஏற்ற இறக்கமாக இருக்கும். சந்திராஷ்டமம் மே 31. அதிர்ஷ்டமான நாட்கள் 25, 26 மே மாதம். ரேவதி நட்சத்திரம். துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. வேலையில் இருப்பவர்கள் வேலை பளுவை சந்திக்கலாம். சாமர்த்திய செயல்பாடுகள் மூலமாக வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். சந்திராஷ்டமம் ஜூன் 1. அதிர்ஷ்டமான நாட்கள் மே 26, 27. இந்த மாதம் பாலாஜியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை மேலோக்கி நன்மைகளை அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.